நமச்சிவாய வாழ்க. இந்த சைவ நன்னெறியை நிறைவு செய்வதற்கு முன்பாக பெருமானுடைய அருட்கருணையினால் கந்தபுராணம் சிந்திப்பதாக இருந்தோம். ஆனால் திருவருள் என்ன செய்தது என்றால், ஏதோ நீங்கள் கோளறும் படித்தா வினை தாக்காது, பொன் பெற்ற பதிகம் கிடைச்சா பொன் வரும், பொருள் வரும், அதெல்லாம் உண்மை, நிஜமான உண்மை எல்லாம் கிடைக்கும். கோள்கள் அடியார்களை துன்புறுத்தாது என்பது நிஜம். ஆனால் அந்த அவர் எப்படி துன்புறுத்தாதுன்னு சொல்றார். அடியாரை நலியாத வண்ணம், அடியார்களை ரொம்ப அடிச்சிடாத, மெதுவா அடி, நலிஞ்சு போற அளவு அடிச்சிடாதுன்னு தான் சொல்றார். ஆக இந்த திருமுறைகள் பாடும் பொழுது சில பாடல்களை உதாரணமாக நாளைய பதிவிலே தருகிறேன். அந்த நிலையில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு பாராயணம் செய்யுங்கள். என்ன, நான் திருடிக்கிட்டே இருப்பேன், போலீஸ் உதைக்காதுங்கிறதெல்லாம் சும்மா. என்ன, திருமுறையை ஒருத்தர் சொன்னார், கேள்விப்பட்டேன். அவர் ஃபோன் பண்ணி அவருடைய சீடர் சொன்னார், இது மாதிரி சொக்கரையாவுக்கும் தியாகராஜன் ஐயாவுக்கு இருக்கிற தகராறில் சொக்கரையா நம்மளெல்லாம் குழப்பறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் கரூர்காரர் ஒருத்தர். தேவாவுக்கும் எனக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான், அவர் பணம் வாங்குறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் வேலைக்கு போய் உழைச்சி சம்பாதிச்சா பிரச்சனை கிடையாது. அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் தான் கல்வி கற்க இயலாத காலத்து தன் உடன் சார்ந்த கோயில் பணியாளருடைய குழந்தைகளுக்கு கல்வி பயிற்றுவித்தார். அவர் இன்று அவரை பின்னால் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தியாகராஜன் பின்னால் இருக்கிறார்கள். அவர் ஆரம்ப காலத்திலே இலவசமாக கல்வி பயிற்றுவித்தது போல எல்லா ஊரில் உள்ள கோயில்களிலும் தேவா சொன்னா எல்லா சிவனடியார்களும் அவனை சார்ந்த தியாகராஜன்லாம், நான் அந்த பேர் எனக்கு ஒவ்வாமை, ஏன்னா அந்த தியாகராஜன் வேற. ஆனா தியாகராஜனுக்கு ஒரு பழைய பேர் உண்டு, தேவராஜன். அவர் அந்த ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி பயிற்றுவித்தாரு. அந்த செயலை உலகம் முழுக்க அவரால் செய்ய முடியும். அவர் ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் உங்களுடைய 12ஆம் வகுப்பு முடித்த காலத்திலே, திருவேடம் அணியாத காலத்திலே நிறைய குழந்தைகளுக்கு கல்வி பயிற்றுவித்துக் கொண்டிருந்தீர்களே, அதை நீங்கள் தேவராஜனாக இருந்த பொழுது செய்தீர்களே, அதை உங்கள் ஃபாலோயர்ஸ் இருக்காங்கல்ல, உங்ககிட்ட கொத்தடிமைகளாக, நீங்க சொன்ன சாக கூட நிறைய பேர் இருக்காங்க, உங்களை குறை சொன்னா அதை வச்சு என்னை கொல்றேங்கிற அளவுக்கு ஆள் இருக்காங்க. அப்படிப்பட்ட நல்ல தொண்டர்கள். அவங்கள வச்சு ஒவ்வொரு ஆலயத்திலும் வாரத்தில் 5 நாள் இலவச பள்ளி டியூஷனு, ஒரே ஒரு நாள் ஆன்மீக கல்வி எடுத்த இந்த சைவம். அப்படியே நீங்கள்லாம் எப்படி உருவாகுனீங்க? உங்கள் ஒருவருக்கு பவானியில மெனக்கட்டு முட்டி நோவ சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு மேட்டூர் ஐயான்னு நீங்கள் சொல்ற அந்த ஆள் வகுப்பு எடுத்தனாலதான் நீங்க இவ்வளவு உயர்ந்தீங்க. ஒரே ஒரு நாள் அங்க டியூஷனுக்கு வந்தவங்களை வச்சு என்ன நடந்தது? இறைவனுக்கு அத்தஜாமத்துல திருப்பள்ளி அழிச்சு அந்த பொன்னூசல் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதனால் நீங்கள் புகழ் பெற்றீர்கள். ஆக நீங்கள் செய்த அந்த பள்ளியறை பூஜை என்னும் அந்த திருத்தொண்டினால் நீங்கள் பெரிய ஆளானீர்கள். இதுபோல ஒவ்வொரு ஊரிலும் சிவனடியார் பெருமக்கள் என்று தியாகராஜனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் பழைய தேவாவை போல வாரத்தில் 5 நாள் பள்ளி பாடம் டியூஷன் எடுத்து, ஒரு நாள் அந்த அந்த நிலை தியாகராஜனுக்கு தெரியாது, தேவராஜனுக்கு தெரியும். அந்த டியூஷன் பிள்ளைங்க பூரா இவர்கிட்ட அடி வாங்கிட்டு போய் தான் எக்ஸாம் எழுதும். இதெல்லாம் அவர் மறந்துட்டார். அந்த நிலையில சைவத்தை கொண்டு போயிருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கும். இதை அவர் செய்யவில்லைங்கிற ஒரே ஆதங்கத்தினால்தான் திட்டிகிட்டு இருக்கேன். மற்றபடி அவங்க சம்பாதிக்கலாம், அவர் வினை வழி. அவர் சம்பாதிக்கிறாரு, செலவு பண்றாரு, கோயில் கட்டுறாரு, ஏதோ பண்றாரு, அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஊரிலும் எத்தனை ஏழை குழந்தைகள். அன்று நீங்கள் திருநனாவிலே பவானியிலே அந்த இளந்த மரத்தடியிலே வகுப்பெடுத்த பொழுது 45 குழந்தைகள். அந்த பிள்ளைகள் எல்லாம் உருப்படியானாங்களா இல்லையா? அதுபோல உங்களுடைய சீடுகள் பல்வேறு ஊர்களிலும் உங்களுடைய அந்த பொருளீட்டல் வழியை வேள்வியை விற்கிறதுக்கு, திருமணத்தை விற்கிறது, திருமணத்துல திருமுறை வைக்கிறது, கும்பாபிஷேகத்துல இதையெல்லாம் சொன்னால் செய்கிறார் அல்லவா? இந்த இலவச டியூஷனை எடுக்க சொல்லல தேவராஜனுக்கு, சொல்ல மாட்டானா அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் பதிவு போடனே தவிர தேவாவுக்கு எனக்கு பெரிய பகையெல்லாம் கிடையாது. ஏன்னா அவன் என் தம்பி.
என் பேச்சை கேட்டு அந்த அத்தை ஜாமத்தை முன்னின்று நடத்தினான். இடையில வினைப்பயன் வந்து அவருடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் நிகழ்ந்தனால் அது தடமாறி போனாரே தவிர அந்த டியூஷன் அழிஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி அழியாம அந்த தேவராஜன் செய்த அந்த தவறை வேறு யாரும் செய்யாத ஒரு கட்டுக்கோப்பான இலவச பள்ளிப்பாடமும் திருமுறை பயிற்சி முகாமையும் தேவா சார்ந்த எல்லா ஊர்களிலும் எடுக்க செய்தால் அதுக்கு பிறகு எனக்கு அதை விட தவம் எதுவும் தியாகராஜனுக்கு கிடையாது. இப்ப அவர் பெற்றுக்கிற புகழ்லாம் என்ன, ஒண்ணுமே கிடையாது. அந்த தேவராஜன் செய்ததை எல்லாரையும் செய்வித்திருந்தாள் இன்று இதை விட மிகப்பெரிய உலக புகழ் அல்ல, பெரிய லெவலுக்கு போயிருப்பாப்புல தம்பி. அந்த ஒரு கோபத்துல வந்து அந்த ஒரு இயலாமை அவங்கிட்ட, நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அவர்கிட்ட பேசி ரொம்ப சில மாதங்கள் ஆகுது. என்ன இந்த கருத்தை தேவாவுக்கு என்னாகும் பகைன்னு சொல்ற ஆட்கள் இந்த கருத்தை வந்து தேவா கிட்ட கேட்டு பாருங்க. தியாகராஜனுடைய பழைய பேர் தேவராஜன். அவன் அதை செய்தானா இல்லையான்னு கேட்டு பாருங்க. அவன் அந்த தேவராஜன் செய்த திருத்தொண்டு தான் இன்னைக்கு அவனை உலகம் முழுக்க திருநனா தியாகராஜனா அறிமுகப்படுத்தியிருக்கு. அப்ப அவனை போல நீங்கள் தொண்டு செய்து வாழ்வில் முன்னேற பாருங்கள். தியாகராஜன் பொருளீட்டு கேட்டு வாங்குறாரு, கேட்காத வாங்குறாரு, அந்த சப்ஜெக்ட்ல எனக்கு சம்பந்தமே இல்லை. அது சப்ஜெக்ட் சாமி இதை கொண்டு அவர் வாழணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு தொழிற்சாலை கொடுத்துருக்காரு, இன்னொருத்தருக்கு வந்து எலக்ட்ரீஷியனா வேலை கொடுத்துருக்காரு, இன்னொருத்தருக்கு சங்கமேஸ்வரா டெக்ஸ்டைல்ஸ்னு வச்சிருக்காரு. சங்கமேஸ்வரா டெக்ஸ்டைல்னு வச்சு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுட்டே 2000 ரூபாய் சம்பாவனை வாங்கிட்டு தான் போய் பெரிய புராண வகுப்பு எடுக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பொருட்டே கிடையாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் அந்த அருமையான ஒரு மாலை 5 மணி ஆனால் பிள்ளைகள்லாம் வந்து அந்த டியூஷன் படித்து சிவபுராணம் சொல்லி அந்த தேவராஜன் உயர்ந்ததுக்கு அந்த டியூஷன் தான் காரணம், பேசிக். அதுக்காக தான் இந்த திருக்கூட்டம் இது போன்ற அமைப்பு அதே போல இங்கே அமரகுந்தியில் ஒரு இது நடந்தது. அங்கே ஒரு பையன் தேவையில்லாத தேவா செஞ்ச அதே தவறை செஞ்சு அந்த டியூஷனை அழிஞ்சு போச்சு. இவங்க செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா எல்லா ஊரிலும் இப்படி இலவச டியூஷன் உருவாக்க மாட்டாங்களாங்கிற ஒரு ஏக்கத்தினால அவங்ககிட்ட போய் சத்தம் போட முடியாத ஒரு ஆற்றாமையினால் தான் அவங்களை பற்றி இப்படி இருக்காதீங்கன்னு சொல்றனே தவிர, ஆனால் தேவராஜன் பழைய தேவராஜனாக அவன் செய்த பணி உலகெங்கும் அவனை சார்ந்த சிவனடியார்களை செய்ய சொல்லி இருந்தால் இன்னைக்கு தேவராஜனுக்கு இணையான ஒரு சைவத்தின் வழிகாட்டி யாரும் இருக்க முடியாது. பொருளீட்ட வழிகாட்ட போயிட்டு அப்படின்னு வருத்தத்துல பேசுறதே தவிர ஒன்னும் தேவராஜனுக்கு எனக்கு பெரிய உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பேரு பகையெல்லாம் கிடையாது. ஆக என் அன்பின் உறவுகளே, முதல்ல தேவாவுக்கும் எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனைக்கு இமேஜ்ல இருந்து வெளியே வாங்க. தேவா கடந்த காலத்துல எப்படி இருந்தாரு, எதனால அந்த தியாகராஜன் எப்படி ஆனாரு, எப்படி இவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையை அடைந்தார். எல்லாருக்கும் அவன் மேல பெரிய பொறாமை இருக்கு. தியாகராஜன் அவ்வளவு கேட்டு வாங்குறாரு, நாங்க கொடுத்ததை வாங்குறோம். கேட்டு வாங்கினா கொடுத்ததை வாங்கினா அந்த பிச்சை தானே அது. நால்வர் பெருமை சுந்தரமூர்த்தி எங்கேயாவது போய் தேவா வந்து சுந்தரமூர்த்திக்கு இணையான வாழும் சுந்தரமூர்த்தியா அவரை வந்து எல்லாரும் பட்டமெல்லாம் கொடுத்துருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவருமானை தவிர எவனிடத்தும் எதுவும் கேட்டது கிடையாது. அந்த சுந்தரருக்கு திருக்கோயில் அமைத்த அவர் அந்த அதெல்லாம் ஒரு பெரிய நிலை, அதுக்கெல்லாம் நான் போகவே கிடையாது. அது நிலையும் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினும் ஆன பெரிது. நாம் அருமையில் இருந்த பொழுதே நிறைய குழந்தைகளுக்கு பாடம் பயிற்றுவித்தோமே, இன்று நம்மை சுற்றி இவ்வளவு பெரிய அமைப்பு இருக்கிறதே. இவர்களை வைத்து இந்த கல்வி இலவச டியூஷன்லாம் கொடுத்து வாரத்தில் ஒரு நாள் நோகாம நம்ம ஊர்ல இருக்கிற அவன் ஊர்ல திருமுறை கொண்டு போலாங்க எண்ணம் கூட மறந்து போச்சு. அதுக்கு தானே தவிர அவங்க வசதியா வாழ்ந்தா முதல்ல சந்தோஷப்படணும் நான் தான். என்ன அந்த நான் சந்தித்த போது அவங்க குடும்பம் எப்படி இருந்துன்னு தெரியும், இன்னைக்கு எவ்வளோ செழிப்பா சாமி வச்சிருக்காருன்னு தெரியும். நான் வந்து வறுமையின் எனக்கு தாக்கம் அடியே எனக்கு தெரியும். வறுமையில் செழுமை வர்றதும் தெரியும். அந்த வறுமை வந்து செழுமைக்கு போனவர் சாமி எப்படி உதைச்சி தெருவில் நிறுத்தன்னு நான் அனுபவிச்சிருக்கேன். யான் பெற்ற துன்பம் யாரும் பெறக்கூடாது என்பதற்காக இந்த பதிவை தவிர மற்றபடி இல்லை. ஏனெனில் இல்லை இன்னைக்கு அந்த எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா தியாகராஜன் ஐயாவுக்கும் சொக்கருக்கும் ஏதோ பழி பகை அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஒரே ஒரு செயலை அவன் செய்யவில்லை. இலவச டியூஷன் அவன் எடுத்தார் போல ஒவ்வொரு ஊரிலும்
அவன் மட்டுமல்ல, எல்லா இடத்துலையும் அந்த நல்லெண்ணம்பட்டி, அப்புறமேட்டு இலங்கை அகதிகள் முகாம் அங்கெல்லாம் நான் போய் வகுப்பு எடுத்துட்டு இருப்பேன், அமரகுந்தி எல்லாம். அதே போல தேவா வந்து நான் திருமுறை வகுப்பு எல்லா கோயிலுக்கும் போய் எல்லாம் அந்த பவானி, அமரகுந்தி, நல்லெண்ணம்பட்டி, சித்தர் கோயில் பல இடங்கள்ல போய் ஈரோடு வாரத்துல ஒரு ஊர் போயிட்டே இருப்பேன். எங்க அப்பா அம்மா பணம் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. அவங்க எல்லாமே இலவச டியூஷன் எடுத்த பசங்க. அது அப்படியே போயிருந்தா இன்னைக்கு சைவம் எவ்வளவு பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்கும்ல. இவ்வளவு பெரிய ஆற்றலை வச்சுட்டு இந்த தேவா இப்படி அதை செய்ய மாட்டேங்கிறாங்கிற ஆதங்கத்துல தான் அவரை பற்றி பதிவு போடுறேன். அதனால வந்து என்னைக்கு தேவாவை நானும் நேர்ல பேசுறோமோ அதுக்கு பிறகு தேவாவுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி ஆயிடும். இப்ப பெற்றுக்கலாம் புகழே கிடையாது தேவாக்கு. என்ன சான்றோர் வாழ்த்த வாழ்ந்தாத சான்றோர் உடைத்து உலகு. அந்த சான்றோர்கள் உங்களுடைய அந்த நம்ம தேவா இதை ஒரு வேளை கேட்டா அவனுக்காக சொல்றேன். நாச்சிமுத்தையால இருந்து எல்லாரும் உங்களை மதிச்சதுக்கு காரணம் உங்களுடைய கல்வி சேவையும் அந்த சிறு வயசுல நீங்க சொன்ன அந்த நமச்சிவாய வாழ்க அது மட்டும்தான். உங்க வயசுல எங்களுக்கு இது தெரியல அப்படின்ட்டு. அப்ப உங்க வயசு நம்ம நாச்சிமுத்தையா என்கிட்ட சொல்லுவார், அந்த பையன் பரவாயில்ல, இலவச கல்வி தரான், 1000 கோயில் கட்டத்தை விட ஒரு ஏழை குழந்தைக்கு எழுத்தறிவித்தல் பெருசுன்னு பாரதியார் அப்படின்லாம். நானும் நாச்சிமுத்தையா விஜயமங்கலத்தையாவும் பேசிக்கிறது. இந்த விஜயமங்கலத்தையானா இந்த சொக்கலிங்கம் கிடையாது, வேற ஒருத்தர் இருந்தா தேவாக்கு தெரியும். அவங்க வந்து அந்த என்னை வழி நடத்தியவர்களை வந்து நிறைய சொல்லுவார். அதுல வருவார், அதுல சொக்கரும் வருவார், அது வேற விஷயம். ஆக அன்பு கூர்ந்து இங்க இருக்கிற விஷயம் இவ்வளவு மட்டும்தான். சும்மா பெரிய கற்பனையில போய் நீங்க யாருக்கும் வந்து சொக்கரையாவுக்கும் தேவாவுக்கும் பெரிய பழிப்பகை இருக்கு, அதனால உங்களை மிஸ்கைடு பண்றாரு அல்லது கைடு பண்றாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது என்பதை உறுதியளித்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.